சீது என்ன ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க? ஆமாம். அவன் சாப்பிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கான். ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொல்லையை பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து முந்திரி கொல்லை. ஸோ முந்திரி பழம் சீசன் இல்லையா, அதனால் திவிக்கு முந்திரி பழம் பறித்து கொடுக்கலான்னு கூப்பிட்டு போகிறோம். வீட்லேயே இருக்கிறது லீவில், வீட்டிலே இருக்கிறது அவனுக்குமே போர் அடிக்குது. ஊருக்கு போயிட்டு லீவெலாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடான். திரும்ப கூட்டிகிட்டு போகிறவங்க தான் கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் கூட்டிகிட்டே போகல. ஏமா இதெல்லாம் காயுமா? கொட்டையா அது மரத்துக்கிட்ட போடு. அப்படியே அங்கே போடு. ஏன்னா பழத்தை சாப்பிடு, இப்படி சாப்பிடு. கழு. ஐயோ, இதுலலாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. இதில் என்ன வந்து உட்கார போகுது? இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு நல்லது. குல்ஃபி முடிஞ்சுது. வேற என்ன இன்னுமா இருக்கும்? விட்டா வந்துட்டு அந்த பாக்ஸில் உள்ளதே எடுத்து காலி பண்ணிட்டு வரீங்க போல ரெண்டு பேரும். எனக்கு குல்ஃபி அவ்வளோ பிடிக்காது. திவ்யா ஆசைப்பட்டானா, சரி நம்மளும் வெயிலுக்கு எதாவது சாப்பிடுவோன்னு தோணாம சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி சாப்பிடுவோன்னு சாப்பிட்டேன். இங்கே கொடு, இங்கே கொடு. சரி இப்போ வச்சுக்கோ, அம்மா நான் உனக்கு அப்புறமா உரிச்சு தரேன். உரிச்சு தரியா? அந்த கொட்டையை எடுத்துருத்தேன். இதோ பாரு சீது, எவ்வளோ பேச அப்படியே தொட்டோன்னு உழுவுது பேர். வை வை. இந்த தங்கம் எவ்வளோ பெரிய பழம். இந்தா போதுமா? ஆசை தீர்ந்துருச்சா? அங்கே ஒன்று இருக்கு பாரு சென்டரில். இருக்கு பாரு. இதா? அது இல்லை, இங்கே இருக்கு பாரு. எங்குது? தா பாரு அந்த இடத்துல. தா பாரு. உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் போல இருக்கு. நீ ஒரு பூனை கண்ணு போல. ஆமாம், நீ வந்து எலி கண்ணு. ஆமா, என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இருக்குன்னு காமிக்கிறியே. இதை பாரு, சின்னோண்டு பறிச்சுட்டு வந்துருக்கு. போதும், நீ மட்டும் தானே தேங்க வந்து இங்கே போற. அது போதும், வா. என்னடா இது? இது என்னது? இது 1 2 3 எண்ணெய் வச்சிருக்கியா? எண்ணெய் வச்சிருக்கியான்னு கேட்குறேன். இப்படி சாப்பிடு. இந்த பேர் இந்த பழம். ஐயோ அப்பா மூஞ்சி. இங்கே இந்த பக்கம் இருக்குல்ல, அதை சாப்பிடு. அப்படி சாப்பிடு. ட்ரைனிங் கொடுக்குறாரு. மேலெல்லாம் போடாத, ஒரு ஸ்மெல் வரும் அப்புறம். டேய், ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்தா அப்படி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்டுட்டு, வெயில் வேற என்னமோ 10 மணிக்கே வெயில் இப்படி வந்துட்டு, நான் என்ன நினச்சேன்னா, வெயிலுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நிழல்ல உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே வெயில் இப்படி வந்துச்சு. பட்டையை கலப்புது. இதை பற்றியா கலர்ஃபுல்லாக இருக்கு மரம் ஃபுல்லாக. இதை பார்த்து தான் கண்குள்ளாக காட்சி. இதை பாரு குட்டியிலே. பார்க்குறதெல்லாம் பறிச்சு போட்டு வருது. தர்பூசணி போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்படி வாங்க. இப்படி பார்த்தாங்க. இதை போடுவாங்க வருஷம். இந்த வருஷம் போட்டிருக்காங்களா? நான் லோடு ஏற்றிருப்பாங்க சீத்து. சீசன் முடிய போகுதுல. ஆமாம், சின்ன கொண்டு இருந்தால் கூட வாங்கிட்டு வருவாங்களா? இது என்ன எள்ளு செடி போட்டாங்க? எள்ளு போட்டிருக்காங்க. தர்பூசணியே இல்லை பிறகு. தர்பூசணி எள்ளுலாம் சேர்த்து போடுவாங்க. இந்த சைடு தான் போடுவாங்க. இல்லை அந்தாண்ட சைடு வைப்போம். அவ்வளோ தூரம் போகணும். திவ்யும் அதில் வர வந்துக்கிட்டே இருப்பான் சின்ன வயசில். ஆனால் அலையிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அலுப்பே பார்க்க மாட்டான் ஆளு. ஆமாம், ஐயோ நடக்கிறதுனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஹெல்த் ஏற்றுமாங்க. ஆமாம். சீத்து, பாய் தூரம் தான் சீத்து வந்திருக்கோம். இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். அது வரைக்கும் பாரு, இந்த தூங்கு முஞ்சி மரமே இங்கே தான் இருக்குது. அங்கே போகணும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடக்கணுங்க. ஏன் பழுத்ததான்னு தெரியலையடா இன்னும். பழுத்ததாக தான் இருக்கும். இருக்குது. நம்ம கேட்டு பார்ப்போம். கொள்ளைக்காரவங்க அங்கே படுத்துருக்காங்க. ஸோ
கேட்போம் எவ்வளோக்கு தராங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு. நிறைய பழம் இருக்குடி, நிறைய. நிறைய லோடு ஏற்றிட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு சீசனில் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ முடிய போதில்ல, அதனால கொஞ்சம் சின்னதாக காய்க்குது. ஆமாம், அது இப்போ கேட்போம் வாங்க, அது தராரான்னு ஃபஸ்ட்டு கேட்போம், அப்புறமா உடச்சி சாப்பிட்றத பார்ப்போம். திவி முன்னாடி போயிட்டான், அவன் தான் தர்பூசணி தர்பூசணி தர்பூசணி, எப்போ பாரு தர்பூசணின்னா அவனுக்கு உசுறு. இங்கேயும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, அங்கேயும் போட்டிருக்காங்க, இங்கே எங்கே எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் போடுவாங்க, இங்கே அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் போடுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மண்ணுக்கு நல்லா விளையும் தர்பூசணி, அதனால எங்கே பார்த்தாலும் போடுவாங்க. பாருங்க அந்தாண்ட எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையா இருங்க வரேன், தெரியுதான்னு தெரியுங்க. இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த காலிஃப்ளவர் மாதிரி வெள்ளை 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 வெள்ளையா எங்கே பார்த்தாலும் தெரியுது பாருங்க, அது எல்லாமே தர்பூசணி தான். சூப்பராக இருக்குல்ல? திவி ஓட்டானா? எங்கே ஆளை காணுமே. திவி அவர்கிட்ட நின்றுட்டு இருக்கான், கொள்ளைக்காரர்கிட்ட போய். கொள்ளைக்காரங்கள்ட்டே போயிட்டான்டா, பயங்கரமான ஆளாக இருக்கானே. அவனுக்கு என்ன, யார்கிட்ட கேட்டால் நடக்கும், அவங்கள்ட்ட இருக்குமான்னு கேட்க போயிருக்கான். அங்கே பாரு வினோ, அந்த சைடுலாம் பாரு. நிறையா போட்டிருக்காங்க சித்து. ஆனால் நான் சொன்னேனா இல்லையா, லோடு ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு, நிறைய லோடு ஏறிடுச்சு பாரு, நிறையா எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. அண்ணா கொம்படி பழம் இருக்காண்ணே? எப்படி காற்று வருது, பயங்கரமாக வருதுல்ல. சுற்றியும் வெயில் அடிக்குது, ஆனால் இந்த இடத்துல மட்டும் இந்த பனைமட்டை தான் போட்டிருக்காங்க, செம்மையாக காற்று வருதுல வேணும். எப்படி? அதுதான் இந்த இங்கே பச்சை பச்சைன்னு இங்கே இருக்குல்ல, அதனால காற்று வருது. பக்கத்துலேயும் பெரிய குளம் ஒன்று இருக்குது, அது அந்த தண்ணி அதெல்லாம் வந்துட்டு ஒரு குளிர்ச்சியான காற்று வருதுன்னு நினைக்கிறேன். கொம்படி பழம் நமக்கு எடுத்துட்டு வராங்க. திவி தர்பூசணி இது 3 பழம் 50 ரூபா. சரிலா, காசு கொடுக்கணும்ல. ஃபஸ்ட்டு வராங்க பாருங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே வெள்ளை 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 வெள்ளையாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு தர்பூசணி. ஆனால் போதுண்ணே, ரொம்ப வேணாண்ணே, தூக்கிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் முன்னாடியே நம்ம இவங்கள்ட்ட தான் வாங்குவோம். அது எனக்கு, இது பாப்பாவுக்கு. யாரு பாப்பாவுக்கா? ஆமாம், 2 பழம் எனக்கு, வயிற்றுல பாப்பாவுக்கு. எங்கள் 2 பழத்துலேயும் நல்லா அப்படியே ரெட் கலரில் அப்படி இருக்கணும், உனக்கு மட்டும் அவிஞ்ச மாதிரி இருக்கணும். உனக்கு தாண்டி அவிஞ்ச மாதிரி இருக்கும். உனக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் அப்படிலாம் யோசிப்போம். உனக்கு தான் அவிஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கெல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஏன் இதில் ஃபாஸ்ட்டாக நடக்கிற? நான் என் நடைய அப்படி தாண்டி, நான் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தா ராக்கெட் மாதிரி போயிட்டு இருப்பேன். புயல் மாதிரி போயிட்டு இருக்க. நான் பாரு ஸ்லோவாக தான் நடந்து வந்துட்டு இருக்கேன், நீ தான் என்னமோ இப்படி வந்துட்டு கும்கி ஆன மாதிரி நடந்தீனா. கையில் என்ன வச்சிருக்குன்னு தெரியல, அணுகுண்டு புட்டே வச்சுக்க. ஆமா, அணிகுண்டு எங்க போடுறான் போட்டான்டா உடஞ்சிருச்சாக்க. அட யாரா அவன்? ஐயோ. சரிங்க, நம்ம ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. அட என்னடா இது, என்ன அடிச்சோன்னு டக்குன்னு உடையுது. அப்படியே குடஞ்சி சாப்பிட்டு அப்படியே தண்ணியாக குடி. இந்தா உனக்கு ஒன்று, இது நல்லா இருக்குமா? வடை இது வேணாண்டி, இதை கொண்டு போய் வீட்டுக்கு. ஐயோ அப்படி போடாதடா, போட்டோன்னே உடஞ்சிரும். உனக்கு நல்ல மூளை இருக்கு இன்னும். நான் கூட மண்ணில் வச்சு உடைப்பியோன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. அப்பா அப்படி என்ன பழம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, பார்த்து டேஸ்ட் சொல்லு, உனக்கு தான் தெரியும். நல்லா இருக்கு. திவி தங்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே அது பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இது பண்ணிடாங்க, அப்படியே குடஞ்சி அதுக்குள்ளே தண்ணியை பிடிச்சிருங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பாதியாக போட்டது. ஆமாம், தண்ணி வந்து இதில் போய் நின்றுக்கும். ஆமாம், குழி பறிச்சிட்டோன்னா குழி பறிச்சிட்டோன்னா நின்றுடும். அதுக்கப்புறம் இவர் வந்து கொள்ளைக்கு வந்து பாய்ச்சிருவார் தண்ணியை. கோமாளி, சாப்பிடுங்க நல்லா.
எப்படி இருக்கு? மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி. அப்படிதான் இருக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் குடிக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கு. நீ மட்டும் அப்படி இல்லையா? நான் இல்லையே, உங்க அம்மா தான் அப்படி இருக்கு. நம்ம எல்லாம் வந்துட்டு பசுமாடு, அவங்க எரும மாடு. எலி குடஞ்சி வச்சிருக்கு பாரு, பெருச்சாலி. இல்ல எரும மாடு வச்சு வச்சிருக்கோம். திவி, உங்க அம்மா பெருச்சாலியா இல்ல நான் பெருச்சாலியா? 2 பேருமே பெருச்சாலி. நீ அப்ப சுண்டலியா? நான் மனுஷன். மனுஷனா? யாரா அவன்? இன்னும் ஒரு பெருவி. நீ ஒரு பெருவி பிறவின்னு சொல்றது பெருவி. எஸ்பெரி வாய மூடு. தர்பூசணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்த உடனே திவி குளிக்க போயிட்டான். அம்மா நான் குளிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட்டான். ஏன்னா தர்பூசணி மேலே தேய்ச்சிட்டா கூலிங் தானே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தண்ணியெலாம் வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு மேலே போட்டு தேய்ச்சி தலையெல்லாம் தேய்ச்சி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு குளிக்க போயிட்டான். நான் வந்துட்டு ஒரு உங்கள்கிட்ட ஒன்று வர வழியில் ஏதோ சுருண்டுட்டான் திவி. செம்மையா சுருண்டு நடக்க நம்மளே சுருண்டு போயிட்டோம். இன்னும் வந்துட்டு ஒரு தர்பூசணி மட்டும் எங்களால் சாப்பிட முடியலையா, சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்ததுனால திவியை தூக்கிட்டு வர முடியல. அவன் நடந்து வந்தானா, ஸோ நொந்து போயிட்டான் ரொம்ப. நான் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் ஏசியில் உட்காந்துருக்கேங்க. ஏசி வந்து போட்டாச்சுங்க, நேற்று தாங்க போட்டது. ஆமாம், நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அம்மா வீட்டில் ஏசி போட்டிங்களே உங்கள் வீட்லேயும் போட்டுங்க அக்கா, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தினம் வந்துட்டு ஓகே நம்மளும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம என்னமோ வீட்டை சுற்றி அனல் பறக்கிற மாதிரி இருக்குது, சரி ஏசி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டாச்சு. இங்கேயும் ஏசி போட்டாச்சுங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணோம். ஏன்னா ஏசி வாங்குறத நாங்கள் விளாக் எடுத்துருப்போம். ஆல்ரெடி வந்து அம்மா வீட்டில் ஏசி வாங்கினதான் விளாக் எடுத்தோமே, அதே ஏசி சேம் பிராண்டு சேம் ப்ரைஸு, அதனால வந்துட்டு இதை நாங்கள் விளாக் எடுக்கலை. ஸோ ஏசி நம்ம வீட்லேயும் வாங்கியாச்சு. அதில் தாங்க ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஆனாலும் இருந்தாலும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை காற்றை விட இயற்கையாக வந்தது பார்த்தீங்களா அந்த காற்று, அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து மைண்டுக்கே ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.